கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரர்களின் காலதியான வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு சங்கீதம் 46 ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். 1வது வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் பர்வதங்களையும் மலைகளையும் நம்பிக்கொண்டிருந்தாங்க. எந்த எதிரியும் நம்மளை தாக்க முடியாது, நமக்கு இந்த மலையும் பர்வதமும் பாதுகாப்பு கொடுக்கறதுன்னு சொல்லி அந்த மலைகளை நம்பி கொண்டு இருந்தாங்க. இந்த தலைப்பில் எப்படியாக நாம் பார்க்குறோம், கோராகின் புத்திரர் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட. அப்போ கோராய் புத்திரர் தேவன் மேலே விசுவாசமும் தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தாங்க. அந்த மலைய மேலேயோ பர்வதங்கள் மேலேயோ அவங்க நம்பிக்கை வைக்கவில்லை. அவங்களுடைய விசுவாசம் தேவன் மேலே இருந்தது. தேவன் அவங்கள எப்படியெல்லாம் காப்பாற்றினாரு, எந்த சூழ்நிலையில் காப்பாற்றினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் அவங்களுக்கு அடைக்கலமாக இருந்திருக்கிறாரு, பலனாக இருந்திருக்கிறாரு, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, 2வது வசனம், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இப்போது பூமி நிலைகள்லாம் மாறும், இயற்கைகள்லாம் மாறும். அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆபத்துகள் வந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். கடல் அலையே பொங்கி அதிர்ந்து வந்தாலும் எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா தேவன் மேலே அவங்க அப்படி ஒரு விசுவாசம் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கு இயற்கையினால் நிறைய கஷ்டங்கள் வருது. எப்படின்னு சொன்னால் மழை, இடி, மின்னல், காற்று இப்படியெல்லாம் வருது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த இயற்கையினால் வர்ற பாடுகளை பார்த்து நம்ம பயப்படவோ கூடாது. ஏன்னா நம்ம தேவன் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். தேவன் மேலே நம்ம விசுவாசம் வைக்கும் பொழுது தேவன் நம்மளை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இங்கே 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அவங்க தேவன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லி அவங்க அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையாக இருந்தார் என்று சொல்லி அவங்க சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் நாம் நம்மளை தேவன் எப்படியெல்லாம் நடத்தி வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இந்த 2024 ஆறாம் முதல் முடிவு வரையும் இந்த 12 மாதமும் தேவன் நம்மளை அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தியிருக்கிறார். இயற்கையினால் வர்ற ஆபத்தாக இருக்கலாம், மனுஷனால் வர்ற போராட்டங்களாக இருக்கலாம், சரீரத்தில் வர்ற பலவீனமாக இருக்கலாம், அல்ல கஷ்டங்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கு தேவன் அற்புதமாக ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வருஷத்தில் நம்மளை எப்படியெல்லாம் இந்த கஷ்டத்தில் வழி நடத்தினார் என்று சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். நமக்கு வியாதி வரும்பொழுது நமக்கு பலனை தரக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. நமக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் நிறைய இடங்களில் மழை பெஞ்சு ஒரு சிலர் சொந்தங்களை இழந்து வீடுகளை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை தேவனை பாதுகாக்கிறாரு, ஒரு அடைக்கலத்தை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு பலனை கொடுத்துருக்கிறாரு. எந்த ஆபத்து வந்தாலும் அந்த அனுகூலமான துணையாக இருந்து நம்மளை பாதுகாத்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை இந்த வருஷத்தில் நம்மளை நடத்தி வந்த விதத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவோ நன்றி சொல்ல கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படியாக தேவனுக்கு இந்த வருஷத்தில்
இந்த மாதத்தில் நன்றி சொல்லக்கூடிய மாதமாக இருக்கிறது. நம்ம தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் பணமோ பொருளோ படிப்போ நம்ம உயர்ந்த அடைக்கல வைக்காது. நம்ம யார் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும்? தேவனிடத்தில் விசுவாசம் வச்சு தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்மளை இப்படிப்பட்ட உயர்ந்த அடைக்கத்தில் அவர் நமக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு, பலனாக இருக்கிறாரு, ஆபத்து காலத்தில் துணையாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சேனையில் கர்த்தரை நாம் நம்பி விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் கிருபையாய் நம்மளை வழிநடத்துவார். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.